கிருஷ்ணா, நாளுக்கு நாளைய எண்ணம் எல்லாம் துளசிக்கும் அன்புக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை செக்கமாடா சுத்தி வருது. என் சூழ்நிலைய காரணம் காட்டி நான் அன்புவ நிச்சயத்துக்கு சம்மதிக்க சொல்லியிருந்தாலும் அதுக்கான நாளை நெருங்க நெருங்க அன்புவை இழக்க போறோங்கிற மனவேதனை நெருஞ்சி முல்லா என் மனச கொத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்கற? அந்த நேரத்துக்கு அன்புவை விட்டு கொடுத்தது தப்பில்லைங்கிற சிந்தனையை கொடுத்த நீ அந்த இழப்ப தாங்கிக்கிற மனதைரியத்தையும் கொடு. எக்காரணத்தை கொண்டும் நான் உடைஞ்சிடக்கூடாது. என் மனவேதனை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஆனந்தி, கம்பெனிக்கு நேரமாச்சு, போலாமா? போலாம் சௌந்தர்யா. என்னடி வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாக்கா, டைம் ஆயிடுச்சு. ஏய், நேரம் ஆயிடுச்சுன்னு உன் பாட்டு கவலை. அவசர அவசரமா இழுத்துட்டு போய் கூட்டமான பஸ்ல ஏத்திர போற. கொஞ்சம் நிதானமா கூட்டம் குறைச்சலா இருக்கிற பஸ்ஸா பார்த்து கூட்டிட்டு போ. சரிக்கா. ஆனந்தி, பத்ரோண்டி. வரேன்க்கா. ரெஜினா எங்க போயிட்டா? கடைக்கு போயிருக்காக்கா, இப்ப வந்துருவா. வா போலாம். என்ன ரெண்டு பேரும் வேலை கிளம்பியாச்சா? ஆமா ரெஜினா. ஆனந்தி, மகேஷ் சார் அன்பை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டியான்னு கேட்டா என்ன சொல்ல போற? தெரியல, ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும். இவ எதுக்கு இங்க வரா? ஏய் ரெஜினா, இல்ல. ஏய், என்னடி நீ என்ன பெரிய ரவுடியா? ஆளு இல்லாத நேரத்துல ஆனந்தி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிருக்க. உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? நீ பாட்டுக்கு வந்து அவளை அடிச்சிருக்க. மவள, அன்னைக்கு மட்டும் நான் இருந்திருந்தேன் உன் கைய உடைச்சிருப்பேன். ஆமா, எதுக்கு நீங்க வந்திருக்க? இன்னைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. உன் இஷ்டத்துக்கு ஆனந்தி கிட்ட ஏதாவது பேசலான்னு வந்திருக்கியா? நீ ஆனந்தி ஏதாவது பேசி பாரு. உன் வாயை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. ரெஜினா, கொஞ்சம் அமைதியா இரு. சும்மா இரு ஆனந்தி. இவள அன்னைக்கே ஒரு வழி பண்ணிருக்கணும். நான் தான் சொல்றேன்ல ரெஜினா, கொஞ்சம் அமைதியா இரு. பேசட்டும் ஆனந்தி, அவங்க பேசட்டும். நான் பண்ணது தப்புதான். நான் உங்களை அடிச்சது தப்புதான். அதுக்கு மன்னிப்பு கேட்டு போகதான் நான் வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ என்ன தனியா பேச போற? எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. ரெஜினா, நீ மேல போ, நான் பேசிக்கிறேன். சௌந்தர்யா, நீ கம்பெனிக்கு கிளம்பு, நான் பின்னாலேயே வரேன். இல்ல ஆனந்தி, நான் உன் கூடவே இருக்கேன். சொன்னா ரெண்டு பேரும் கேட்க மாட்டீங்களா? போங்க போங்க. சொல்லி யாழினி, என்ன பேசணும்? முதல்ல நீ என்ன மன்னிச்சிரு ஆனந்தி. ஐயோ யாழினி, இது பாரு, நீ இன்னும் என்னைய மூணாவது மனுஷியாவே நினைச்சிட்டு இருக்கிற. எனக்கு அன்பும் ஒண்ணுதே, உங்க அம்மாவும் ஒண்ணுதே, நீயும் ஒண்ணுதே. அப்படி ஒரு சூழ்நிலையில நான் இருந்திருந்தாலும் நானும் அப்படிதான் பண்ணிருப்பேன். அதே இப்ப அம்மா வந்துட்டாங்கல்ல, அதுவே போதும். இப்ப அம்மா சந்தோஷமா இருக்காங்கல்ல. எங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டியே, என் அண்ணா சந்தோஷமா இருக்கானான்னு கேட்டியா? அன்பு சந்தோஷமா இருக்க மாட்டாரு, எனக்கு தெரியும் யாழினி. ஆனா வேற வழி இல்ல. குடும்பத்துக்காக சில விஷயங்களை செஞ்சதே ஆகணும். இல்ல ஆனந்தி, நீ நினைக்கிறது தப்பு. அண்ணாவோட வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது.
என் அண்ணாக்கு உன் கூட வாழ்ந்தா கிடைக்கிற சந்தோஷம் துளசி கூட வாடுறதுனால அவனுக்கு கிடைக்காது. என்ன யாழ்னி, நீயும் இப்படி சொல்ற? அதுதான் உண்மை ஆனந்தி. யாழ்னி, அப்படிலாம் பேசாத. உங்க பக்கத்துல இருந்து பார்த்தா நீங்க ஏதோ தப்பான முடிவெல்லாம் எடுக்கல, நல்ல விஷயந்தே பண்ணிருக்கீங்க. என்னால உங்க அண்ணனுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியாது. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அத பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. திரும்பவும் நானும் அன்பும் சேரணுங்கிறது நான் நினைச்சா கூட நடக்காது. அதை விட்டுரு. அவர் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கட்டும். ஐயோ இல்ல ஆனந்தி, துளசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணா நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டான். அவனோட கல்யாணம் உன் வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. முட்டாள்தனமா நானும் இதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். நான் சொல்றத கேளு ஆனந்தி. அண்ணாக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அவங்க நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்திடு. என்ன சொல்றியாள் நீ? அன்பு துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த நிச்சயத்துக்கு சம்மதம்னு உங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ணா விருப்பப்பட்டு சத்தியம் பண்ணல, உனக்காக தான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். உன் மேல நாங்க எல்லாம் பழி போட்டு பேசுறோம், உன்னை காயப்படுத்துறோம்னு தான் அண்ணா சத்தியமே பண்ணா. நீ சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் நிக்கும். என் அண்ணா சந்தோஷத்துக்காக தான் நீ இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்ற. ஆனா இந்த கல்யாணம் நடந்தா என் அண்ணா நிச்சயமா சந்தோஷமாவே இருக்க மாட்டான். ஏன் யாழ்னி, திடீர்னு ஏன் உனக்கு துளசி மேல இம்புட்டு அவ நம்பிக்கை? அது நம்ம அம்மாவே நம்மள எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி நடிச்சு இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா உங்க அண்ணன் உங்க அம்மாவை மதிப்பாரா? வெறுத்திட மாட்டாரு? அதுக்கப்புறம் உங்க அண்ணனும் நிம்மதியா வாழ முடியாது, உங்க அம்மாவும் நிம்மதியா வாழ முடியாது. என்ன யாழ்னி, என்ன விஷயம் சொல்லு. ஐயோ நான் சொன்னா உனக்கு புரியாது ஆனந்தி. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. யாழ்னி, நீ சின்ன பொண்ணு, நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் உனக்கு இல்ல. துளசி உங்க அண்ணனை என்னைய விட நல்லா பாத்துப்பாங்க. உங்க அம்மாவும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். இதுக்கு மேல இத பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் கம்பெனிக்கு போறேன். ஆனந்தி, இந்தாம்மா. என்னம்மா லலிதா, நிச்சயதார்த்த மோதிரம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்குண்ணே. அண்ணி, கடைக்கு போய் ரெடிமேடா வாங்கினா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காதேன்னு தான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அதான் அம்சமா இருக்கு. நமக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இத போட்டுக்க போறவங்க அன்பும் துளசியும் தான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேப்போம்.